அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய சிறுகதைகள் கிட்டத்தட்ட ஒரு 80-90 சிறுகதைகள் எழுதியிருப்பேன். 2 நாவல் எழுதியிருக்கேன். அந்த சிறுகதைகள் ஒன்றொன்றா இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏமாற்றாதே ஏமாறாதே, இதுதான் என்னோட முதல்ல நான் எழுதின ஒரு சிறுகதை. வலைப்பதிவு எழுத வந்த பிறகு 2009 எழுதினது. மாநகர பேருந்து விரைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் ஒரு பெண், மல்லிகைப்பூ வாசனையோடு. மாலை நேர காற்றில் கிறக்கமாக தலை சுற்றுவது போல இருந்தது. நிச்சயம் அடுத்த திருப்பத்தில் தெரியாதது போல ஒரு முறை மோதிவிட்டு அதற்கடுத்தே வரும் ஸ்டாப்பில் இறங்கி போய்விட வேண்டும். மனதுக்குள் தீர்மானித்து கொண்டான். போன முறை மாறி சொதப்பி அடிவாங்கக்கூடாது. நெரிசலில் சிக்கி தர்ம அடி வாங்கி உதடு எல்லாம் ரத்தம். வேண்டாம், விட்டுவிடலாம் என நினைத்தாலும் கண்ணெதிரில் தெரிவதை உடைமையாக்காமல் முடிவதில்லை. அடுத்த ஒரு வாரத்துக்கு நிம்மதி. எந்த பஸ்ஸிலும் ஏற வேண்டாம். கால் டாக்ஸி, ஆட்டோ தான். லாட்ஜ் ரூமிலேயே தங்கி சிகரெட்டும் தண்ணியும் பிரியாணியும் புரோட்டாவும் சாப்பிட்டு சினிமா பார்க்கலாம். இதோ ஸ்டாப் வரப்போகிறது. அவள் 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி சில்லறையை பர்சில் போடாமல் கையில் செல்ஃபோனோடு இறுக்கமாக பிடித்திருந்தாள். கையில் கூடை, இன்னொரு கையில் அதனுள்ளே பர்ஸை திறந்து பணத்தை வைக்க பஸ்ஸின் ஆட்டத்தால் அவளால் முடியவில்லை. நல்ல சந்தர்ப்பம். திடீரென்று அவள் செல்ஃபோன் அடித்தது. இன்கமிங் கால். ஃபோனை எடுத்து பேசினாள். தம்பு, ஸ்டாப் வரப்போகுது, பைக்கில் பிக்கப் செய்ய வாடா என்று. அடடா, நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ் செய்ய பார்த்தோமே. டக்கென்று எதேச்சியாக மோதுவது போல மோதி ரன்னிங்கிலேயே இறங்கினான். அப்பாடா, நல்ல வேளை, யாரும் பார்க்கலை. அவள், ஹலோ மிஸ்டர், கண்ணு தெரியலையா? இவ்வளோ விட இருக்குது, தள்ளி போக வேண்டியது தானே என திட்டிக் கொண்டிருந்தாள். அப்பாடா, கையில் கனமான பர்ஸ், அடித்தாச்சு. 1 வாரமோ 1 மாதமோ ஜாலிதான். இருள துவங்கியதால் மாநகரத்தின் தெருவிளக்குகள் பளிச்சிட ஆரம்பித்தன. ஒரு பார்க் வந்தது. சௌகரியமாக உட்கார்ந்து எண்ணலாம். பர்ஸை பிரித்தான். கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை காசுகள். மற்றதெல்லாம் 30 விசிட்டிங் கார்டுகள், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், கேஸ் பில், சாமான்கள் துணிமணிகள் வாங்கிய பில்கள், தட்காலில் ட்ரெயின் டிக்கெட் எடுத்த சில ஜெராக்ஸ் பேப்பர்கள், விபூதி குங்கும பேக்கெட்டுகள், சாமி படங்கள். அடிப்பாவி, ஏமாத்திட்டாளே என கோபமாக வந்தது. பார்க்கை கடந்து சென்ற பைக் ஒன்றிலிருந்து யாரோ இருவர் இறங்கி வர்க்கடலை வாங்கினார்கள். அம்மா, உங்கள் பர்ஸ்லேருந்து சில்லறை கொடுங்க என்று ஒரு பையனின் குரல் கேட்டது. ஐயையோ, காணோம்டா, கூடையில் தான் வச்சுருந்தேன் பர்ஸை. ஒரு ஆள் பஸ்ஸிலேருந்து இறங்கினான், இடிச்சுக்கிட்டே போனான்னு திட்டினேன். பர்ஸை அடிச்சுட்டான் போல இருக்குடா. 3000 ரூபாய் இருந்துச்சுடா. அதில் எல்லா கார்டும் இருந்துச்சுடா, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம். அப்பா கோச்சிக்குவாரடா, என்னடா பண்ண என்றாள். நல்ல வேலைம்மா, இன்றைக்கி தான் உங்கள் பர்ஸ்லேருந்து 3000 ரூபாய் எடுத்து எலக்ட்ரிக் பில்லும் ஏர்டெல் பில்லும் பே பண்ணேன். அப்புறம் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி தான், விடுங்கம்மா என்று சொன்ன இளைஞனின் குரல் கேட்டது. சில்லறைக்குத்தான் தட்டுப்பாடு. பேங்க்லேருந்து 100 ரூபாய்க்குன்னு 1 ரூபி காயின் வாங்கி உங்கள் பர்ஸில் போட்டு வச்சுருந்தேம்மா. சரி விடுங்க, கடலைக்காரர் 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இருந்தால் மட்டும் கடலை கொடுங்க என்றான் அந்த இளைஞன். ஏமாத்திட்டமே என்று கோபம் வந்தது இவனுக்கு. சில்லறையை எடுத்து பேண்ட் பையில் போட்டுக்கொண்டு பார்க்கின் பெஞ்சுக்கடியில் பர்ஸை வீசிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். நன்றி.